ரொம்ப நல்ல சம்பந்தம். பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்ல. ரொம்ப பெரிய சம்பந்தம். இது யாரை பத்தி சொல்றனோ, யாருக்கு புரியணும்னு சொல்றனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்தியக்காரத்தனமா செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா மாறினா அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நெல்லு, எங்க போற? ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பத்தின டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா புக் எதுக்கு படிக்கணும், பூஸ்ட் எதுக்கு குடிக்கணும்? நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா. எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அப்பா அம்மா இல்லாத ஒத்த புள்ளடா. அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல. இத பாருங்க, இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலன்னா நான் செத்ததுக்கு சமம்டா. அம்மா, அண்ணன் பேசிட்டு இருக்காருல, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்னடா அவசரப்படுறேன்? என்னடா அவசரப்படுறேன்? எப்பவுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. எப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? இங்க பாருங்கடா, உங்க 2 பேரை விட அவன் மேலதான் எனக்கு பாசம் அதிகம். அவன் எப்பவோ செத்து போயிட்டா. அவனை பத்தி எப்பவாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இவங்க இருக்காங்களே, இவங்க எப்பவாவது நினைச்சு பாத்துருக்காங்களா? நினைச்சு பாத்துருக்காங்களா? சொல்லுடா. என்ன மாப்பிள்ள, வாங்க அண்ணே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்தம்மா, உன் அத்தை உனக்காக பலகாரம் செஞ்சு கொடுத்தனுச்சா. குடும்பம், புருஷன், பிள்ளைங்க எல்லாரும் இந்த பலகாரம் மாதிரி இனிப்பா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா. நல்லா இருக்கேவா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆனா அம்மா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளா? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமா. நல்லா இருக்கேவா? உட்காருங்க அண்ணே. நல்லா இருக்கேவா? நல்லா இருக்கேன். ஆஹா, எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவட கோவிந்தராஜ் எப்போ வந்த? பாத்தீங்களா, அதிர்ஷ்டம்னா உங்களுக்கு தான். அவரை பத்தி பேசுனீங்க, அவரே வந்துட்டாரு. ஒன்றே இல்ல, சீதா கல்யாணத்தை பத்தி தான். சின்னவளுக்கு நல்ல வரன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கிடைச்சா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலான்னு பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? அது சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. அதுவும் கல்யாண விஷயம். பொண்ணுக்கு 2 தடவை யோசிக்கணும். உங்களுக்கும் இருக்கும், சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், அது இதுன்னு. அது என்ன சொல்லுவாங்க, அது சோம்பேறித்தனம். அதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாவும் இருக்கும்ல. இப்ப நம்ம கோவிந்தராஜ் இருக்கான், அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலன்னா நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா படுவான். என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னுவான். ஏதோ ஆசைப்படுறீங்க, சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஏன்னா அவ சீதா. என்ன தொட்டாலே உடம்பு கண்ணி போகுமா? என்ன சூப்பரா பார்த்து பாரா. இங்க பார், என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க. உங்க அப்பன் காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க. பண்ணுவே. எனக்கு எவ்வளவு ஒருத்தி வருவா? முத்தம் கொடுத்தா 30 நாள் கண்ணை செவந்திருக்க மாதிரி கலரோட வை. விடுதல். நம்ம உலகம் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் பொண்ணுங்களும் பசங்களும் தான்டா நினைச்சேன். அது தப்புடா. எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி இருக்கிறது கஷ்டம். என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பை செய்யற மாதிரி இவங்க திருத்திக்கிட்டே இருக்க மாதிரி பில்டப். தைரியமா இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போய் இவங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா? நம்ம கூட பைக்ல வரும்போது கீழ் விழாம பாதுகாக்கிறதுக்கு. சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கிறுக்குத்தனமா பாக்குறியாடா முனியாண்டி?
உங்க அப்பா எந்த வார்டில் இருக்காரு? வாங்க காட்டுறேன். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமே குணமாயிட்டீங்க. எல்லாம் தெய்வத்தோட கருணை. வணக்கம்மா. கோவிந்தராஜ், நீ இங்கதான் இருக்கியா? ஆமாங்க. இந்த டைம்ல நீ இவர் கூட இருக்க பாரு. ஏறிட்டயா, ஒரு படி மேலே ஏறிட்ட. உனக்கு பொழைக்க தெரியலன்னு அந்த பெரவலூர்காரர் சொன்னப்போ நானும் நம்பினேன், கூட சேர்ந்து பேசினேன். வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல, என் தம்பி புள்ளைய. அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. போக வேண்டியது நீங்க இல்ல, நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆர்டிபிஷியலா என்னால அழ முடியாது, வேற எதுவும் செய்ய தெரியாது. மனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம். என்னடா சின்னவன, என்ன பண்ற? பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியற. எதுக்கு லேட்டு? லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா, ஒரு சின்ன வார்த்தை, கோச்சிக்கிட்டு வந்துட்டான். சரி, நடந்தது நடந்து போச்சு. அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். மா மா இங்க இருக்கேன்டா. மா, நாளைக்கு சாயந்தரமே நான் சென்னை கிளம்புறேன். இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம் இல்லடா? எதுக்கு இருக்கணும்? இருந்து என்ன செய்ய போறேன்? போனாலாவது எதாவது செய்யலாம்ல. இதை போய் பெரியவங்கிட்ட சொல்லிடா. ஏதாவது சொல்லி அவனை அனுப்பி வை. அந்த விநாயக மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை வர சொன்னாரு. போகாம இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் இந்த கோவம்? ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காம அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அனுப்பி வைடா. அது அவங்ககிட்ட நீயே சொல்லாம? சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன். எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அனுப்புங்க. அவங்ககிட்ட போய் எதுவும் பேசாதீங்க. நீயோ இல்ல அப்பாவோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட போய் ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம இருக்குன்னு மனசுல படுற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அவன் செட்டில் ஆயிருப்பான். ஆனா அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேச தயக்கம், பயம். அதனாலதான் என்ன மாட்டி விடுறீங்க. தினம் தினம் சாகர ஒவ்வொருத்தன் கூடயும் போராட முடியாம அனுப்புவேன். என்னடா என்ன உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? என் பெரிய பிள்ளை அப்படிதான். அவனால முடியாது. உன்ன மாதிரி அவனால பழக முடியாது. அவனுக்கு கூச்சம். அவனாலே முடியாது, என்னாலே முடியாது. அதனாலதான் உன்னை கேட்டேன். பொழுது விடிஞ்சதுல இருந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதோ பேசுவியே. பெரிய இவன் போராடுறாராம். போராடாம எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமா? எங்கேயாவது வெளியில போலான்னா முடியல. யார பார்த்தாலும் உங்க பையன் என்ன பண்றான்னு ஒரே கேள்வி. சின்ன பிள்ளைங்களாடா நீங்க? ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. போராடுறாரு. என்னடா பண்றது? எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவேன்? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? நீ அடிக்கடி சொல்லுவியே, அடிச்சா ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். டேய், நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டேய் பதில் சொல்லுடா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ? என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும்.
இருக்கணும். இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட். ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசியே பொழுது போக்குறது. அதுக்கு சென்டிமெண்ட்டை வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது இல்ல நான் ஃபீல் ஆகுறது. இப்படியும் போய்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகறது கூட தைரியம் வராதா நம்ம ரெண்டு பேருக்கும். Is fine. You seem qualified. Your credentials are good. Certification is fine. But there's one thing. Your smile is not real. என்ன சார்? உங்க சிரிப்பு தான் கொஞ்சம். It's a fake smile. இல்ல சார், அப்படி இல்ல ஒண்ணு இல்ல. No. Don't you think his smile is fake? See, it should come from the heart. ஹார்ட்ல இருந்தா சிரிக்கிறேன் சார். இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு கீழே 200 பேருக்கு மேல வேலை செய்வாங்க. அத்தனை பேரையும் நீங்க உங்க சிரிப்பால தான் மேனேஜ் பண்ணணும். Not with your words, not with your actions. We want to see that smile. Can you try that again? No. Bhandar, what you said is right. நான் அப்பவே சொல்லல, இவருக்கு அந்த தகுதி கிடையாது. இவரால் அது செய்ய முடியாது. அழுக வந்தா அழணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும். நீங்க கொடுக்குற 1 லட்சம் ரூபாய்க்காக நீங்க சொல்ற மாதிரிலாம் சிரிக்க முடியாது. வேலை அம்மை. அரே பாபா, you should face it. ஃபேஸ் இட்டா வாய முடியா? வாழ்க்கை ஒன்றும் கடையும் அல்ல, கேட்ட பொருள் வாங்கி கொள்ள, முட்களில் வாழக்கூட பழகி கொள்ளு. கால நேரம் கணக்கு இல்ல, விதிகளும் விலக்கு இல்ல, வளைந்துமே செல்ல நீயும் வழி வகுத்துக்கோ. யாருக்கும் இங்கே யாரும் இல்ல, ஏற்றிவிட ஏழையும் இல்ல. உன்னை நீ உணர்ந்து கொண்டால் உலகம் முந்தன் புன்னகையால் விடியும். நோய் என்றால் வெம்பை கூட நாமும் உண்ண வேண்டும், அதை மருந்தெனச் சொல்வோம். துன்பங்கள் எல்லாம் நண்பன் போல சொல்லியே வந்தால் அதை விருந்தெனக் கொள்வோம். இப்படி ஒன்று இப்படி வாமா. பெரியவனே அப்படியே சின்ன கூட்டிட்டு வா. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம். சின்னவனே, போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க. அவட்டையும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அண்ணே, ஏங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள்ள. வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்திருக்காங்க. பரவாயில்ல, வாங்க. இன்ஸ்பெக்டர் வாங்க சார். அங்க நீலக்கல்ல துண்டு போட்டிருக்காருல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். ஐயா, உங்களை எம்எல்ஏ வாங்க.
வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க தூக்குங்க. அட வாங்க வாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தூக்குங்க.